தமிழ் திரையுலகோட மார்க்கண்டேயனா நடிகர் சிவகுமாரோட 75வது பிறந்த நாளையும் அவரோட திரையுலக வாழ்க்கையோட 50வது ஆண்டு விழாவையும் வெகு சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டிருக்காங்க நடிகர் சூர்யாவும் கார்த்தியும். அவர் வரைஞ்ச ஓவியங்களை காட்சிப்படுத்தி மாபெரும் கண்காட்சி ஒன்றை சென்னையில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனா நடிச்சிட்டு வந்த 1965வது வருஷத்துல வெளியான காக்கும் கரங்கள் படத்துல துணை கதாபாத்திரத்துல அறிமுகமானவர் தான் நம்ம சிவகுமார். அதுக்கு பிறகு கந்தன், கருணை, உயர்ந்த மனிதன் உள்ளிட்ட பல்வேறு படங்கள்லையும் துணை கதாபாத்திரங்களை தன்னோட நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் கதாநாயகனா உயர்ந்தாரு. அது மட்டும் இல்லாம சிவாஜி கணேசனோட 14 படங்கள்லையும், மக்கள் திலகம் எம்ஜிஆரோட 2 படங்கள்லையும், காதல் மன்னன் ஜெமினி கணேசனோட 7 படங்கள்லையும், நவரச திலகம் முத்துராமனோட 11 படங்கள்லையும் குணச்சித்திர வேஷங்களை நடிச்சிருந்தாரு சிவகுமார். ஜெயலலிதாவோட 7 படங்களை நடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 1970ல தொடங்கி இவர் கதாநாயகனா நடிச்ச சொல்லத்தான் நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை விரதம், அரங்கேற்றம், மேல்நாட்டு மருமகள், ஆட்டுக்கார அலமேலு, அன்னக்கிளி, பத்ரகாளி, கவிக்குயில், சிட்டுக்குருவி போன்ற படங்கள் ரசிகர்களுக்கிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. உலக நாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற எல்லா இளைய தலைமுறை நடிகர்களோட இவர் சேர்ந்து நடிச்சிருக்காரு. ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி படம் மூலமா சதம் அடிச்ச சிவகுமார் வண்டி சக்கரம், சிந்து பைரவி போன்ற படங்கள்ல நடிச்சு 1990ஆம் வருஷம் பரபரப்பான நடிகரா வலம் வந்தாரு. இனி ஒரு சுதந்திரம், பொன்னுமணி போன்ற படங்கள்ல வயதான தோற்றத்துல வர இவர் தன்னோட குணச்சித்திர நடிப்பால ரசிகர்களை ரொம்பவும் கவர்ந்தாரு. கூடாத பழக்கங்களை தவிர்த்தும் உடற்பயிற்சி மற்றும் யோகாசனம் உள்ளிட்ட மனவள கவலையில தீவிர அக்கறையும் செலுத்தியும் கிசுகிசுக்களுக்கு இரையாகாமலும் இளமை மாறாத உடற்கட்டோட இன்னிக்கும் காணப்படுற இவரை தமிழ் திரையுலகோட மார்க்கண்டேயன் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிடுறாங்க. சினிமா உலகுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி சென்னையில இருக்க ஓவிய கல்லூரியில பயின்ற சிவகுமார் விளம்பர ஓவியங்கள்ல வரைபவரா ஆரம்பத்துல வேலை செஞ்சாரு. சினிமாவில் மும்முரமா நடிச்சிட்டு வந்த வேலையிலையும் ஓய்வா இருக்கும்போது ஓவியங்கள் வரையறத வழக்கமா கொண்ட இவரு கவியரசு கண்ணதாசனோட கதை வசனத்துல தயாரான அதை விட ரகசியம் அப்படின்ற படத்துல ஓவியரா நடிச்சிருந்தாரு. தன்னோட தாயாரோட பெயர்ல ஏழை மாணவர்களோட கல்விக்காக நிதியுதவி அளிக்கிற அறக்கட்டளை ஒன்னத்தையும் பல வருஷங்களா நடத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளோட மூலமா சாதனை படைச்சிட்டு வர இவரு இதுவரைக்கும் 195 படங்களை நடிச்சிருக்காரு அப்படின்றது பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. சீக்கிரமாவே இரட்டை சதம் அடிக்கவும் காத்துட்டு இருக்காரு. வர 27ஆம் தேதி 75வது பிறந்த நாள் காணும் நடிகர் சிவகுமார பெருமைப்படுத்துற விதமா இவரோட மகன்களும் இன்றைய பிரபல நடிகர்களுமான சூர்யாவும் கார்த்தியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் சினிமா உலகில் அவர் அடியெடுத்து வச்ச 50வது வருஷமா இருக்கிறதால சென்னை கிரீம் சாலையில் இருக்க லலித் கலா அகாடமி கலைக்கூடத்துல சிவகுமார் வரைஞ்ச ஓவியங்களை கண்காட்சியா இவரோட மகன்கள் வைக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. வர 24ஆம் தேதி திறந்து வைக்கப்படுற இந்த கண்காட்சி வர 26ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. சிவகுமாரோட கைவண்ணத்துல உருவான 140 ஓவியங்களை இந்த கண்காட்சியில வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2 சின்ன புத்தகங்களும் வெளியிடப்படுது. சிவகுமார் நடிச்ச பல படங்கள் தொடர்பான அரிய புகைப்படங்களும் சில முக்கியமான தகவல்களும் இந்த புத்தகத்துல இடம்பெறுது. அது மட்டும் இல்லாம சிவகுமார் ஆற்றிய 10 முக்கிய சொற்பொழிவு காட்சிகளும் டிவிடிகளாக வெளியாக இருக்கு.